ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாமில் பரப்புரை நிறைவடைந்துள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி, காங்கிரஸ், திமுக கூட்டணி, தவிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் களத்தில் உள்ளன. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அசாமில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்காக 1302 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தலை நடத்த 795 கோடி ரூபாயும், 2024 நாடாளுமன்ற தேர்தலை நடத்த 1009 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் 462 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். அதில் 182 கோடி மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரொக்கம் அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் மீதமுள்ள 279 கோடி மதிப்பிலான பணமும் ரொக்கமும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் வழக்கு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என கூறியது. இதில் விதிமீறல்கள் இருந்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணியின் வெற்றி எண்ணிக்கை கூட கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் தரம் குறைந்து கொண்டே போவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சீர்காழியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை அரசியலிலிருந்தே துடை தெரிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாள்தோறும் கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுல திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கை கூட கூட தோல்வி பயத்துல பழனிசாமியின் தரம் கீழே கீழே இறங்கிட்டு போகுது. கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். தன்னுடைய தராதரம் இல்லாத பேச்சுக்களால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் மக்கள் கிட்ட அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகள் பழனிசாமி அரசியல் இருந்த துடை தெரியணும். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விடியல் பயண திட்டம் நிறுத்தப்பட்டுவிடும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கடலூர் பரப்புரையில் பேசிய அவர், விடியல் பயண திட்டம் பிரதமருக்கு பிடிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். நகரங்கள்ல பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சோம் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். பிரதமரே இப்படி பேசுறாருன்னா என்ன பொருள்? அவருக்கு இந்த திட்டம் பிடிக்கல. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி அவர் கவலைப்படல. அது மட்டுமல்ல, அவங்க வந்தா என்டிஏ ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? நிச்சயம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுடைய உரிமையான விடியல் பயணத்தை அதிமுக அடிமைகள் நிறுத்த நீங்க அனுமதிக்க போறீங்களா? பாஜகவை வெற்றி பெற செய்தால்தான் மெட்ரோ தருவோம் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மெட்ரோவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் எனவும் வினவியுள்ளார். அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பிரதமரா? இல்ல அந்த துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சரா? அரசியலமைப்பின் மீது உறுதிமொழியற்ற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பேசுற பேச்சா இது? பாஜக ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மெட்ரோ தருவோம்னு வெளிப்படையா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு.
திரு பட்னாவிஸ் அவர்களே, இப்படி பிளாக்மெயில் பண்ண உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாரு? இப்பவாச்சும் வாய் திறந்து மக்கள் பிரச்சனை பேசுவீங்களா? இல்ல வழக்கம் போல உங்க சொந்த கதை சோக கதை தான் பேச போறீங்களா? முதல்வர் ஸ்டாலின் எப்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தேமுதிகவுக்கு வெண்டிலேட்டராக இருந்து உயிர் கொடுத்தது அதிமுக, ஆனால் தாங்கள் ஏறிய பிறகு ஏணியை பறிக்கும் கட்சி திமுக என உரையாற்றினார். ஸ்டாலின் சொல்றாரு திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், அவர்கள் சட்டமன்றத்துக்கு வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழகத்தை விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற திமுக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியும் பொருந்தாத கூட்டணி என விமர்சித்தார். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய திராவிட முன்மாதிரி அரசை மீண்டும் சட்டசபையிலே உருவாக்குவதற்கு இரட்டை இலை, தாமரைப்பூ, மாம்பழம் ஒன்றுக்கொன்று தொடர்பே கிடையாது. ஒன்றுக்கொன்று தொடர்பே கிடையாது. இந்த இலையில் தாமரை பூக்காது, தாமரையில் மாங்காய் காய்க்காது. தொடர்பே இல்லாத கூட்டணி, இயற்கையிலேயே முரண்படுகிற கூட்டணி, பொருந்தாத கூட்டணி.